முட்டையை விட ஜாஸ்தியான புரோட்டீன்ஸ் இந்த வெஜிடேரியன் ஸ்நாக்ஸ் வகைகள்லயே கிடைக்குது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆக்சுவலி ஜிம்முக்கு போறவங்க இல்ல புரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்றது இந்த எக்ஸ் தான். பிகாஸ் ரொம்ப சீப்பும் கூட அண்ட் ஈஸியா பண்ணியும் சாப்பிட்டுடலாம். பட் இதையும் தாண்டி ஜஸ்ட் நீங்க எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாம அப்படியே எடுத்து சாப்பிட்டுடலாம். இந்த ஸ்நாக்ஸ் வகைகள்ல உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னா அந்த 5 ஸ்நாக்ஸ் வகைகள் என்ன அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இப்ப சொல்ல போறேன். நம்பர் 1 பம்கின் சீட்ஸ். ஸோ அந்த பம்கின் சீட்ஸ்ல ஒரு 30 கிராம் ஆஃப் பம்கின் சீட்ஸ் எடுத்துக்கிட்டாலே 9 கிராம் ஆஃப் புரோட்டீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முட்டையிலேயே 6 கிராம் ஆஃப் புரோட்டீன் தான் இருக்கு. ஆனா இந்த பம்கின் சீட்ஸ் ஜஸ்ட் ஒரு 30 கிராம் நீங்க எடுத்துக்கும் பொழுது 9 கிராம் ஆஃப் புரோட்டீன்ஸ் அதுல கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த பம்கின் சீட்ஸ் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் தேவையில்ல. வாங்கி ஒரு டப்பால போட்டு அடைச்சு வச்சுட்டு அப்பப்ப நீங்க போக வர எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாலே போதும். இதுலயே உங்களுக்கு தேவையான புரோட்டீன்ஸுமேவும் கிடைச்சிருது. நம்பர் 2 கிரீக் யோகர்ட். ஸோ யோகர்ட்டை வந்து நீங்க சாப்பிடும் பொழுது 12 கிராம்ல இருந்து 17 கிராம் வரைக்கும் அதுல ஒரு கப் யோகர்ட்ல உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்குமேவும் எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமேவும் தேவையில்ல. நீங்க யோகர்ட் ஜஸ்ட் வாங்கிட்டு சாப்பிட்டா மட்டும் போதும். அதோட அவ்வளோ புரோட்டீன்ஸ் இருக்கு. நீங்க உட்காந்து முட்டையை வாங்கி அவிச்சு வெட்டி சாப்பிடணுன்ற அவசியமேவும் கிடையாது. நம்பர் 3 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கினோவா சீட்ஸ். ஸோ இதுவுமே ஒரு வகையான சீடு தான். இதை வந்து நீங்க சமைச்சு ஒரு கப் ஆஃப் கினோவா சீடு எடுத்துக்கிறது பட்சத்துல இதுல 8 கிராம் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கினோவா சீடை வந்து நம்ம இந்தியால பத்துவா சீட் அப்படின்னு சொல்றாங்க. இத ஃபாரின்ல தான் வந்துட்டு நிறைய பேர் சாப்பிடுறாங்க. நார்மலா ரைஸை வந்து வேக வச்சு சாப்பிடுற மாதிரி இந்த கினோவா சீட்ஸை வேக வச்சு அதுல சாம்பார் சாதம், அதுல டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ்லாம் வந்து பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க ஃபாரின்ல. இதுல வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த இதுல நிறைய புரோட்டீன்ஸுமேவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கினோவா சீட்ஸ் எடுத்துக்கிற பட்சத்துல இதுவும் ஒரு வெஜிடேரியன் ஸ்நாக், புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கிறது. நாலாவது என்னன்னா பீனட்ஸ், வேர்க்கடலை. வேர்க்கடலை இஸ் தி சீப்பஸ்ட் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன் அண்ட் ஈஸியா நீங்க வந்து அதை கன்சியூம் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க கடையில வாங்கி அப்பப்போ ஒரு டப்பால ஒரு வேர்க்கடலையை போட்டு வச்சுட்டு போக வர நீங்க அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட 7 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பவுல் ஆஃப் நீங்க வேர்க்கடலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஸோ வேர்க்கடலையில எக்கச்சக்கமா புரோட்டீன் கிடைக்கும். நீங்க அதுலயுமேவும் கன்சியூம் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு வகையான ஸ்நாக். நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா சிக் பீஸ், கொண்டக்கடலை. இதுலயுமேவும் ஒரு கப் ஆஃப் சிக் பீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 12 கிராம் ஆஃப் புரோட்டீன் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுவுமேவும் ஆனா குக்கிங் ப்ராசஸ் இருக்கும். நீங்க குக் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு ஈவினிங் டைம் இல்லைன்னா மார்னிங் இந்த 11 o'clock அந்த மாதிரி டைம்லலாம் நீங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இதுலயுமேவும் அவ்வளோ புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட எக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இருந்தாலும் ஸ்நாக்ஸ் வகைகள்ல இதை வந்து நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எக்கையே சாப்பிட்டு 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 உங்களுக்கு அழுத்து போயிருச்சு அப்படின்னா இது எல்லாமே ஒரு சைடு நீங்க எடுத்துக்கலாம். இதை பத்தி